ஓம் சாந்தி. 30/8/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தையின் கட்டளை என்ன? குழந்தைகளே, அஷரீரி ஆகுங்கள். அதாவது தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து இந்த கர்மேந்திரங்களிலிருந்து தன்னை தனிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபாவுடைய ஆர்டர் என்ன இன்னைக்கு? குழந்தைகளே, அஷரீரி ஆகுங்கள். அதாவது தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து இந்த கர்மேந்திரங்களிலிருந்து தன்னை தனிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இரண்டாவது கேள்வி, சத்தியுகம் திரேதா யுகத்தில் என்ன இல்லை? பாபா சொல்றாரு, சத்தியுகம் திரேதாவில் ராக்கி கட்டுவதற்கான அவசியம் இல்லை. அப்புறம் சத்தியுகம் திரேதாவில் ஒருபோதும் பொய் பேசுவது இல்லை. ரெண்டு ஆன்சர் சொல்லியிருந்தார்லே பாபா இன்னைக்கு. ராக்கி கட்ட மாட்டாங்க, ராக்கி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ஒருபோதும் பொய் பேசுவது கிடையாது. மூன்றாவது கேள்வி, நாம் எதை மறந்துவிட்டோம், ஏன்? பாபா சொல்றாரு, நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டோம். ஏனென்றால் மாயை கல் புத்தி உடையவர்களாக மாற்றிவிட்டது. முதல் நம்பர் நாராயணன் ஆகும்போது கூட இந்த ஞானம் இருப்பதில்லை. ஞானம் மறைந்து விடுகிறது. நம்பர் 1 நாராயணன், அவரே என்ன பண்ணிடுறாராம்? அவர் கூட இந்த ஞானம் இல்லை இல்லையா? அகேல பாபா சொல்ல, ஞானம் என்ன எடுத்தாங்க போன பிறகு மறைந்து விடுகிறது. நாலாவது கேள்வி, புண்ணிய ஆத்மாக்கள் யார்? யார் புண்ணிய ஆத்மாக்கள்? பாபா என்ன பதில் சொல்றாரு? யாருடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மூலம் அநேகருக்கு உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கான தூண்டுதல் கிடைக்கிறதோ அவர்கள்தான் புண்ணிய ஆத்மாக்கள். அஞ்சாவது கேள்வி, மகிழ்ச்சியான மனநிலை உள்ளவர் யார்? பாபா சொல்றாரு, சதா மனதை மகிழ்விக்கும் இனிப்பை உண்ணக்கூடிய, சதா தில்குஷ் மிட்டாய், சதா மனதை மகிழ்விக்கும் இனிப்பை உண்ணக்கூடிய, மேலும் உண்ண வைக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான சேவாதாரி, மகிழ்ச்சியான மனநிலை உள்ளவர்கள் ஆவார்கள். ஆறாவது கேள்வி, சதா குஷியில் இருக்கக்கூடிய இனிய சுபாவம் உள்ளவர்கள் என்ன சேவை செய்கிறார்கள்? பாபா பதில் சொல்றாரு, அவர்களுடைய முகத்தின் மூலம் கூட சேவை நடைபெறும். அவர்களின் தோற்றம் ஞானத்தின் சிறப்பை பிரத்யட்சம் செய்யும். அவங்களுடைய முகம் என்ன ஆயிடுதான்? ஞானத்தின் புத்தியை வெளிப்படுத்தும். அவர்களுடைய முகத்தின் மூலம் கூட சேவை நடைபெறும். ஆகையால பாபா சொல்றாரு, அவர்களுடைய தோற்றம் ஞானத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்தும். fill in the blanks. எந்த அளவிற்கு டேஷ் செய்வீர்களோ அந்த அளவிற்கு டேஷ் ஏற்படாது. எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு மாயையின் தாக்கம் ஏற்படாது. இரண்டாவது, இந்த நேரத்தில் டேஷில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏறும் கலையில் இருக்கிறோம். மூன்றாவது, இது சங்கம யுகத்தின் டேஷ் நேரமாகும். இது சங்கம யுகத்தின்
டேஷ் நேரமாகும். இது சங்கம யுகத்தின் மகிழ்ச்சிகரமான நேரமாகும். 4வது, நினைவின் மூலம் டேஷ் ஆக்குகிறீர்கள். நினைவின் மூலம் டேஷ் ஆக்குகிறீர்கள். ஆக்குகிறீர்கள். நினைவின் மூலம் வாயு மண்டலத்தை அமைதியாக ஆக்குகிறீர்கள். 5வது, எந்த அளவிற்கு டேஷ் செய்வீர்களோ அந்த அளவிற்கு டேஷ் அடைவீர்கள். எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு நல்ல ஆஸ்தியை அடைவீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.